அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்சுல் இஸ்லாம் சங்கம் சென்னை அசோசியேஷன் இன்றைய தினம் சிறப்பான முறையில் துவங்கப்படுகிறது. முதலாவதாக கிராத் ஹாஃபிஸ் ஏ முஹம்மது யூசுப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சங்கத்துடைய நிர்வாகிகள், சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர்கள், உலமா பெருமக்கள், வெளிநாடு வாழ் மஹல்லா வாசிகள், சென்னை வாழ் மஹல்லா வாசிகள், இன்று பொறுப்பேற்றிருக்கும் நமது சென்னை ஜமாத் சகோதரர்கள் மற்றும் சென்னை ஜமாத்தார்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சங்கத்துடைய தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு அமர்ந்திருக்கும் நமது ஜமாத்தை சேர்ந்த உலமா பெருமக்கள் மற்றும் பெரியோர்கள், உறுப்பினர்கள், பதவியேற்க வந்திருப்பவர்கள், பொறுப்பேற்க கொண்டிருப்பவர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தாவையும் தெரிவித்துக் கொண்டு இதை தொடங்குகிறேன். அதாவது இது 1920 ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலை மாதம் 31ஆம் தேதி. இப்போ நாங்கள் பார்க்குற போது 2017 நாங்கள் 2017 இதை பார்க்கும்போது நம்ம சங்கத்தில் எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எந்த தேதியும் கிடைக்கவில்லை.
பல டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இந்த 1920 ஆரம்பிச்ச இந்த சங்கத்துடைய நகல் எதுவுமே இல்லை. அப்ப நாங்கெல்லாம் முயற்சி பண்ணி நிறைய இடங்கள்ல முயற்சி பண்ணா கிடைக்கல. கடைசியில தம்பி அமானுல்லா அவர்கள்ட்ட சொல்லி அவங்க பிரஜா காக்காட்ட எதுவும் இருக்குதா, அவங்க இருந்து பார்த்தாட்டா அவங்கள்ட்ட எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொன்னோம். பார்க்க சொன்னா அவங்க பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களே முயற்சி பண்ணி சரியாக பெர்சனல் ஃபைல் எதுவும் இருக்கா பாருங்கன்னு சொல்லும்போது ஒரே ஒரு காப்பி, இந்த ஒரு காப்பி, வேற எங்கேயும் யார்கிட்டையுமே இல்லை. நம்ம ஜமாத்தில் எங்க தேடியும் இந்த காப்பி கிடைக்கல. ஒரே ஒரு காப்பி மட்டும் ரஜா காக்கா தன்னுடைய பெர்சனல் ஃபைல்ல போட்டு வச்சிருந்தா, வக்கீல் ரஜா காக்கா. அது அம்மாவுக்காக கொண்டாந்து நம்மகிட்ட காப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஆயிரக்கணக்கான காப்பி எடுத்திருக்கோம். இது அது எப்படி மிஸ் ஆனது, அது ஏன் போனுச்சு, அதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியது. மொத்தத்தை மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்குவோம் கதையை. அது போனா நிறைய போனாக்கா பல விஷயங்கள் வெளியே வரும். அது என்ன போட்டுக்கான்னு சொன்னா, ரொம்ப எல்லாருக்கும் நான் 1000 காப்பி எடுத்து உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். ஏற்கனவே இங்க கொடுத்தாச்சு. இருந்தாலும் அது என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் விஞ்ஞாபனம்னு போட்டிருக்காங்க. விஞ்ஞாபனம், அதாவது திருவாரூர்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப பிரஸ் அங்கதான் இருந்திருக்கு. இந்த விஞ்ஞாபனத்துல என்ன சொல்றாங்கன்னா, மகாத்தான வல்லமையுள்ள ரஹ்மான் பரிசுத்த குர்ஆன் ஷரீஃபில் உங்களில் நலவில் கூப்பிடுவார்கள், நல்லதை கொண்டு ஏவுவார்கள், விளக்கப்பட்டதை கொண்டு கவிழச் செய்வார்களே. அதாவது அந்த காலத்து பாசை அது, கவிழச் செய்வார்களே. அப்படி கொத்தா, நம்ம ஊர் பாசை, அப்படி கொத்த கூட்டம் உண்டாகி இருக்கையில் என்று திருவுலகம் விரும்புகிறார். அதாவது நம்மள்கிட்ட உங்களில் ஒரு கூட்டத்தார் இருந்து கொள்ளட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நற்செய்திகள் புரிவார்களே, அந்த கூட்டத்தார் இருந்து கொள்ளட்டும். இந்த ஸ்டார்டிங் அதான், இந்த சங்கத்துடைய முதல் வார்த்தை தான், இந்த பிரவாசம் தான். அது அடிப்படைதான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க அடுத்து சல்லாசத்துடைய இதை சொல்றாங்க. நமது நபிகள் நாயகம் நபிகள் பெருமானார் அவர்கள் எதுல்லாஹி அலல் ஜமாஅத்தி, எலுல்லாஹி அலல் ஜமாஅத்தி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் உதவியும் காவலுமாகிறது சேகரத்தின் பேரில், அதாவது சேகரம்னா ஒற்றுமை, சேகரத்தின் பேரில் இருக்கும் என்றும், இன்னும் சகோதர பான்மையான ஐக்கியத்திற்கு பொறாமை, கோபம், புறக்கணித்தல் அல்லது பெருமை இவைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் திருவாய் மறந்திருக்கிறார்கள். இதை சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒற்றுமையா இருக்கா, ஒற்றுமையா குறைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிச்சயமாக அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் தங்களுக்கு உரியதை மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டான். 13 இருக்கு. அந்த கருத்துப்படி இவங்க விவரங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லிட்டு இந்த அவங்க என்ன சொல்லணும், இச்சங்கம் சபையோருக்கு தற்சமயம் ஸ்தாபிக்க சொல்லி பிரமாணம் என்ன இதை போட்டு என்ன சொல்ல, எல்லாத்தையும் படிக்க முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய கோட்பாடுகளை அவங்க ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய சமுதாயம் முன்னேறிடுச்சு. அதே போல நம்ம ஊர்லயும் நம்ம முன்னேற்றம் காணணும். முன்னேற்றம் காண்றதுக்கு நம்ம மக்களிடையே நமக்கு ஒரு அமைப்பு உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அமைப்புக்கு பேரு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம்னு சொன்னா, இதை காப்பி தர நீங்க அப்புறம் படிச்சுக்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னு சொன்னா, இளஞ்சூரியன் போல, சூரியன் எப்போதும் உதித்து கொண்டே இருப்பதை போல, இளஞ்சூரியனை போல சூரியன் எப்போதுமே உதித்து கொண்டே இருப்பதை போல இந்த சமுதாயத்துக்கு உண்டான இந்த சங்கமம் எப்போதும் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சம்சுல் இஸ்லாம் சங்கம் என்ற பெயரை சூட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த உயிர்ப்பு அவங்களுடைய என்ன, அவங்களுடைய சின்னம், அதுக்கப்புறம் என்னென்ன செய்யப்போம், திருமணம், அது இதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு விளக்கம், ஜாஸ்தி நான் போக விரும்பல. ஜமாத் என்பது நடுத்தறிவை சொன்ன. இப்போ நீங்க வெளியில போய் கேட்டுக்கலாங்க, மேலத்தறி ஜமாத்து, கீழத்தறி ஜமாத்து, நெசவுத்தறி ஜமாத்து அப்படின்னு சொல்லிட்டு நடுத்தறி ஜமாத்துன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு பள்ளிவாசம் இருக்கு, நிறைய கிட்டத்தட்ட 18,000 மக்கள் இருக்கு, இருந்தாலும் நடுத்தறி ஜமாத் தான் சொல்லுவாங்க. அதே போல இந்த ஜமாத் என்பது நம்ம அந்த எல்லைக்குள்ள இருப்பது மட்டும் இல்லை. இப்ப நம்ம எல்லைக்குள்ள இருக்கிறவங்க உலகம் பழகிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள்
வேறு பகுதிகளில இருந்தாலும் அங்கங்க கொடியேறி இருக்கிறாங்க, அது வராங்க. அப்படி வந்தவங்க கூட நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா அந்த அடிப்படையில வந்து இந்த 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 அமைப்பை வந்து சென்னையில வந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் திட்டம் போட்டுருவோம். 2015 இதை சொன்னோம். இதை வந்து நம்ம இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணோம். அப்போ வந்து சென்னை சாப்டர் அப்படிங்கிற பேர்ல வச்சோம். சென்னை சாப்டர்ங்கிற பேர்ல வச்சு அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா சரியா நடக்கல. அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு வந்து நம்ம ஜாபர் வந்து கோஆர்டினேட்டரா போட்டு சில வேலைகள் பார்த்தோம். அப்போ வந்து சில பிள்ளைகள் கிடைச்சது. தஸ்லீமோ, அப்துல் காதர், அவங்க அலிவாரு, அவங்க எல்லாரும் அவங்க பிள்ளைகளாம் கேட்டாங்க. அவங்க மூலமா வந்து அஸ்ரபலி மற்றவங்க எல்லாருமே கிடைச்சாங்க. இதை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஆரம்பம் நம்ம இங்க பண்ணிட்டோங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்க வேண்டியது நம்ம கடமை. இப்போ மௌலானா கமார்கள் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க, அந்த கிளாஸை விட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து எடுத்து கொடுக்குறாங்க, முதல்ல பேசிக்கிறேன். அதனால பெருமைக்குரிய மௌலானா அப்துல் ஹாய் மௌலானா அவர்கள் இதை வந்து வாழ்த்து சொல்லி வாழ்த்து சொல்லி சரி ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். நாம எங்க இருந்தாலும், எங்கு நாம உலகத்துல எந்த மூல முழுக்களை வாழ்ந்தாலும், நம்மவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்காக இது போன்று நாம் ஒன்று கூடுவதற்கிறது. இது அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான விஷயம். ஏன்னா நம்முடைய ஸ்தாபகர்கள் இந்த சங்கத்தினுடைய இந்த வாசகங்களை படிக்கும் போதே விளங்குது. ஆரம்பத்திலிருந்தே அந்த சிந்தனை உள்ளவங்களாகத்தான் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். அந்த ஹதீஸ அந்த ஆயத்தை மேல்கோட் காட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கணும்னு சொன்னா, யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்குதோ குடும்பத்துல, சமூகத்துல, ஊர்ல, நாட்டுல நம்மளை கொண்டு என்ன பயன்கள் உண்டாகுமோ அது போன்ற நலவின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நலவான விஷயத்தை ஏவக்கூடியவர்கள், பாவமான விஷயத்தை தடுக்கக்கூடியவர்கள். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த ஆயத்துடைய தர்ஜுமாவைத்தான் முதலாவது எழுதியிருக்கிறாங்க. பிறகு யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹுடைய உதவி எதுல இருக்குதுன்னு சொன்னா, எந்த சமூகம் ஒன்றுபட்டு இருப்பாங்களோ, எல்லாரும் ஒருத்தர் நல்ல அபிப்பிராயம், ஒருத்தர் யாரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறையில்லாமல் படைக்கல. ஏதாச்சும் ஒரு வகையில குறையோடத்தானே அல்லாஹ் படைச்சிருக்கிறான். குறைகளை நம்ம பார்க்க கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல வந்து அவங்கள்ட்டோட நலவுகளை பார்க்கணும். என்னட்ட இல்லாத சில நல்ல விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது, இந்த விஷயத்தை வைத்து அல்லாஹ் இவங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கலாம். அல்லாஹுக்கு யார் நெருக்கமானவங்க நமக்கு தெரியாதுங்கிறனால பிறருடைய விஷயத்துல குறைகளை நாம வந்து உள்ளத்துல எடுத்துக்கொள்ளாம நலவான விஷயங்களை எடுப்போம் என்று சொன்னால் எல்லோரின் மீதும் அன்பு உண்டாகும். அந்த அடிப்படையில தான் அதை முன் வச்சு மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு உசூலாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. இது போன்ற நம்ம சென்னையிலையும் இந்த நம்ம சங்கத்துக்கான ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்யறது இருக்குது. ரொம்ப அத்தியாவசியமான தேவையும் கூட. ஏன்னா அதிகமாக நம்ம வந்து ஊர்ல இருக்கிறத விட வெளியில தான் அதிகமான மக்கள் வாழ்றோம். சில நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க சென்னையில இருக்கிறாங்க, அவங்க வர்றதுக்கு தாமதமாகுது, இதை பின்னாடி பேசுவோம், இல்ல அவங்கள வர வைக்கிறது, பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால பல நலவான விஷயங்கள் தாமதமாகிறதுக்கு காரணமாகுது. இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பாடு செய்யறது இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா இதுல நம்ம எல்லோருடைய பங்களிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலமாக பல நலவான விஷயங்கள் உம்மத்தில் உருவாகுவதற்கு இதை காரணமாக்குவானாக. நாம இறந்த பிறகும் சதக்கத்தும் ஜாரியாவாக ஒரு நல்ல விஷயங்களை உலகத்தை நிலைநாட்டிட்டு நாம மௌத்தானாலும் வரக்கூடிய வருவாய்களை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபடுறது இருக்குது. நம்ம மௌத்தானாலும் நலவுகள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா எல்லா தொடர்புகளும் அறுபற்றும். துனியால இதா மாத்தல் இன்சான் இன் கத்தான்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா தொடர்பும் அறுபற்றும். மூணே விஷயம் மட்டும் அறுபடாது. நம்ம மௌத்தானாலும் வரும். நம்ம அதுலதான் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுல முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்தும் ஜாரியா, ஒரு தொடர்படியான ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போறது.
அதுலதான் மஸ்ஜிது கட்டுனீங்க, மாஷா அல்லாஹ், முன்னோர்கள் கட்டினாங்க, மதரசாக்கள், இது போல சங்கங்கள், மக்களுக்கு பயனடைகிற மாதிரி மரங்களை ஊண்டி வைக்கிறது, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு மரம் ஊண்டி வச்சீங்க, இந்த மரத்துல வரக்கூடிய பழங்களை காக்கைகள் சாப்பிடுது அல்லது வழிபோக்கர்கள் சாப்பிடுறாங்க, ஒவ்வொரு பழமும் சாப்பிட சாப்பிட அந்த அந்த கபராளிக்கு நன்மை போய் சேர்ந்துட்டே இருக்குதுன்னாங்க நபிசாசம். அதுபோல மக்களுக்கு பயனடைகிற மாதிரி இது போன்ற சமூக கூடங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு பகுதியில ஏற்பாடு செய்யறது இருக்குது. நாம மௌத்தானாலும் நம்மளோட நிய்யத்து சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது நம்ம கபருக்கு நிரந்த வருவாயாக ஆயிரும். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தோம், அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம், அதை வச்சு 4 பேர் அமல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நன்மை நம்ம கபருக்கு வந்துட்டு இருக்கு. மூணாவது நபி சொன்னாங்க, வலதும் சாலிஹும் ஏதோ லஹு, தனக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போறது. அது மாதிரி மறுமையினுடைய சிந்தனை உள்ள பிள்ளைங்களாகவும் நம்ம ஆக்கி நம்ம விட்டுட்டு போறது இருக்குது. நாம கபருக்கு போனாலும் அந்த பிள்ளைங்க ஹயாத்துள்ள வரைக்கும் அவங்களுடைய நலவுகள்ல ஒரு பங்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உலகத்துல எப்படி காசு பணம் தேவையோ இதை விட கோடி மடங்கு நமக்கு நன்மை தேவைப்படும் மௌத்தான பேரு. அப்ப நம்ம போய் நன்மைகளை சம்பாதிக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி சிறந்த முறையில வழிநடத்தி செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளுக்கும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காரணமாக்குவானாக. நாம் மௌத்தானாலும் நன்மைகள் தொடர்ந்து வரும்படியான நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மௌலானா மௌலவி அஹமது இப்ராஹிம் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதனுடைய அடித்தளம் இஹ்லாஸ் மீது அமைக்கப்படுமோ அதை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இருக்க வைக்கிறான் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ், நம்முடைய இந்த சங்கம் 100 வருஷத்தை தாண்டி, ஏன்னா 1920 ஆரம்பிக்கப்பட்டது, அதை தாண்டி நம்ம 100 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொன்னா பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய கிருபை. அதே மாதிரி நம்ம ஊர்ல எத்தனையோ நிறுவனங்கள், இப்ப எம்கே மதரசா ட்ரஸ்ட் இருக்குது, ரஹ்மானியா மதரசா இருக்குது, இது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் 100 ஆண்டுகளை கடந்து இருந்து கொண்டு வருதுன்னு சொன்னா அதை அமைத்தவர்களுடைய இஹ்லாஸ். இப்ப மௌலானா சொல்லி கட்டின மாதிரி 3 விஷயங்கள் தான் நம்ம மூத்துக்கு பின்னால வரப்போகுது. நம்ம மூத்துக்கு பின்னால வரப்போறக்கூடிய விஷயம் சதகா ஜாரியா. இப்போ சதகா ஜாரியாங்கிறதுல பல விதமான விஷயங்கள் வரும். ஒரு உதாரணமா மஸ்ஜிது கட்டுறோம், இது எல்லாருக்கும் தெரியுது, நன்மைக்குரிய விஷயம். அதே மாதிரி மதரசா கட்டுறோம், இது நன்மைக்கான விஷயம் தெரியுது. அதே மாதிரி ஒரு மக்கள் குடிப்பதற்காக தண்ணீர் ஏற்பாடு செய்யறது. ஏன்னா தண்ணி கஷ்டமான தான் தண்ணியுடைய அருமை தெரியும். நம்ம பக்கம் பெரும்பாலும் நமக்கு தண்ணி தெரியாது, தன்னுடைய கஷ்டம் தெரியறது இல்லை. ஆனா சில நாடுகள்ல பார்த்தா அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருப்பாங்க. அது மாதிரி அவங்க தண்ணியுடைய பிரயோஜனம் தெரியும். இது மாதிரி குளம் ஏற்பாடு செய்யறது, இது மாதிரி என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ, சொன்ன மாதிரி மரம் இருக்குது. இந்த அதாவது மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய சின்ன விஷயமாக தான் அதை அகற்றி வச்சோம், அதுவும் நன்மைக்குரிய விஷயமா இருக்குது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் ஸதகா, நன்மையான ஒவ்வொன்றுமே சதகா தர்மம் என்று சொன்னாங்க. அப்ப எல்லாமே அடங்கும். நம்ம இஸ்லாத்துல எந்த ஒரு நற்காரியமும் அது பிரயோஜனம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பா அது பிரயோஜனமானது. அது சாதாரணமா புன்முறை, ஒரு முகத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு, புன்முறை போக்குறதுக்கு இன்னும் சதகா சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா மனைவிக்கு நம்ம சந்தோஷமா என்ன செய்யறோம், வாயில் ஊட்டிவிடணும் சொன்னா அதுவும் சதகான்னு சொல்லப்பட்டது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன நன்மையான விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே சதகான விஷயமா இருக்குது, நன்மையான விஷயமா இருக்குது. இது முக்கியமான விஷயம் இஹ்லாஸின் மீது இருக்கணும். நம்ம ஏற்கனவே முன்னால சொன்ன மாதிரி இன்னமல் ஆமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸ்ல சொல்லும்போது 2 விஷயத்த சொன்னாங்க. அப்ப கூட சில பேர் கேட்டுதான் என்கிட்ட, நீங்க 2 விஷயம் சொன்னீங்க இந்த ஹதீஸ்ல, இன்னொரு விஷயம் ஒண்ணு, அதாவது இன்னமல் ஆமால் பின்னியாத் இன்னமா லிக்குல்லி மானவா என்பதுல இமாம்கள் இந்த ஹதீஸின் மூலமாக 2 விஷயத்த சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஒண்ணு, அதாவது இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்பது எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக தான் செய்யணும் அப்படிங்கிற தஸ்ஹீஹுன் நிய்யா, நிய்யத்தை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு தௌசியுன் நிய்யா. தௌசியுன் நிய்யான்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடியுது, எத்தனை நிய்யத்துகள் வைப்போமோ, எத்தனை விதமான நம்ம நன்மைகளை எதிர்பார்த்து வைப்போமோ அந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கும். உதாரணம் சொல்லுவாங்க, நம்ம பள்ளி போறோம், நடந்து போறோம், பள்ளிக்கு போறோம், தொழுறதுக்காக போறோம். அந்த தொழுறதுக்காக போற நேரத்துல என்னென்ன நன்மையான காரியங்கள் நம்ம நிய்யத்து வைப்போமோ, உதாரணமா அங்க பார்த்தா முஸ்லிம்களுக்கு பார்த்தா நான் சாபா செய்வேன், சலாம் சொல்வேன், அல்லது இடையில ஏதாவது ரோட்ல யாருக்கு மக்களுக்கு ஏதாவது தேவைகள் பூர்த்தி செய்வேன், அல்லது அது மாதிரி தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்கள் நான் அகற்றி வைப்பேன். என்னென்ன நன்மையான காரியங்கள் நீங்க தோப்போமோ அந்த எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அப்ப தௌசியம் இல்லையானா நம்முடைய எண்ணங்கள் விசாலமா இருக்கணும். நம்மளோட கூட சுருங்க இருக்கக்கூடாது.
நம்மனால என்னென்ன நமக்கு என்ன தகுதிகள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ, நமக்கு என்ன திறமைகள் தந்திருக்கிறானோ அந்த திறமைகளை மற்றவர்களுக்கு நம்ம பயன்படக்கூடிய வகையில நம்ம செலவு செஞ்சோம். அதனுடைய அதாவது சில பேருக்கு சில வார்த்தைகள் பெரிய பெரிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்காத விஷயம், சில பேருக்கு அல்லாஹ் சில சலாஹியத்தை கொடுப்பான், சில தகுதியை கொடுத்துருப்பான். அவங்க பேசினா உடனே காரியம் நடக்கும். அந்த மாதிரி எத்தனை திறமைகள் நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன திறமைகளை நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அது நமக்கும் பயன்படணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில நம்ம நடந்துன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு மூத்துக்கு பின்னால் வரவில்லை. ஏன்னா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, மறுமையில நிற்பாங்க, கூட்டம் கூட்டமா நிற்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட மனிதராக இருப்பாரு. ஆனா அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஒரு மனிதர், அவருக்கு சொர்க்கம் முடிவாயிடுச்சுன்னு சொன்னா அவர் அல்லாஹ்ட்ட போய் சொல்வார், யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு உலகத்தில் இருக்கும்போது அவரை கொண்டு நான் என்னென்ன நன்மைகள் அடைஞ்சேன், எனவே அவர் சொர்க்கத்துக்கு அனுப்ப என்பதாக அவர் சிபாரிசு செய்வார். அவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்குரியவரும் ஆகிவார். சாதாரண ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம், அதை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாலும் கூட என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா அப்ப எத்தனையோ மக்களுடைய பிரச்சனைகள், சிரமங்கள், குறிப்பா நம்ம ஊரை விட்டு வெளியில மெட்ராஸ் அதிகமா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் அறிஞ்சு அதுக்கான உதவிகளை நம்ம செஞ்சோம். நமக்கு என்ன அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக அது நமக்கு பின்னால் வரும். ஓதப்பட்ட ஆயத்திற்குள்ள இன்னும் என்ற விஷயம் இருக்குது. மௌத்துடைய நேரத்துல மலக்குமார்கள் சுபசோதனை சொல்லுவாங்க என்பதாக. ஏன்னா யாரு அல்லாஹ் தான் என்னுடைய ரத்து என்பதாக சொல்லி அதிலே நினைத்திருப்பாரோ அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வருவாங்க, வந்து சுபசோதனை சொல்லுவாங்க, எல்லாரும் நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது என்பதாக சொல்லுவாங்க. என்பதாக. எனவே நாம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிற மறுமைக்கான வாழ்க்கை, ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாதிரி அந்த நம்முடைய ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்துல முக்கியமான விஷயம் 2 ஜமா என்று சொல்லக்கூடிய ஒற்றுமையின் மீது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் ஒற்றுமை. சின்ன சின்ன கணக்குகள் ஒரு மனக்கசைகள் அதை எல்லாம் நாம் விட்டு தள்ளி எல்லாம் ஒற்றுமையா செஞ்சோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ நல்ல காரியங்கள் நல்ல விதமா நடக்கும். ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவைகளை பிரிச்சுப்படுத்தாம எந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை பெருசாக இருந்தால் அதை சிறுசாக்கி பார்க்கணும், பிரச்சனை சின்னதா இருந்தால் அது பிரச்சனை இல்லாம ஆக்க பார்க்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னா எவ்வளவு காரியங்கள் நல்ல விதமா நடக்கும். அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் நல்ல விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களை நம்ம ஈடுபடுத்தி நெருக்கடிய நேரத்தில் மூத்துக்கு பின்னால் வழக்கையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த யாரும் நன்மையான காரியத்துக்கு யாரெல்லாம் தூய்மைகள் இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பறக்க செய்து மேலும் மேலும் அவங்க நல்ல காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. மேலும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான சிக்கலும் சிரமங்கள் ஏற்படாம நம்ம மூத்துடைய நேரத்துல சலாமத்தான முறையில நல்ல முறையோடு நேற்று அல்லாஹ் செய்வானாக. வாசகவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஆலிம் பெருமக்கள் பேசியிருக்காங்க. இப்ப அடுத்தபடியாக நம்ம புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிற கொண்ட நிகழ்ச்சி இப்ப அடுத்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா, மனிதர்களில் எல்லாரும் நல்லவர்கள் தான், எல்லாரும் கெட்டவர்கள் தான், வித்தியாசம் கிடையாது. ஒரு சில சமயங்கள்ல நல்லவர்களா இருப்பாங்க, ஒரு சில கெட்டவர்களா இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஆக இதுல எனக்கு ஒரு உதாரணம் தெரியுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட்ல இருக்கக்கூடிய சித்திர எழுத்துக்கள், அதாவது களிமண்ணுல சித்திரத்தை வரைஞ்சு அந்த சித்திரத்துல அவங்க எழுதியிருக்காங்க. எப்படின்னாக்கா, நாயின்னு போட்டாங்க. நாய் குலைக்கிறது சொன்னா நாய் மாதிரி படத்தை போட்டு அப்படி குலைக்கி, நாய் ஓடுதுன்னு சொன்னா நாயை போட்டு அப்படி ஓடுற மாதிரி காட்டுவாங்க. இதான் சித்திர எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இதுக்கு கண்டுபிடிச்சு இதனுடைய விளக்கங்களை குறிக்கிறது ஒளிபெயர்ப்புமாங்க, டெசிபல். அதை இது பண்றேன். அப்ப என்ன சொல்றாங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், இன்னைக்கு இல்ல, காலம் மாறிவிட்டது, காலம் மாறிவிட்டது. 5000 வருஷத்துக்கு முன்ன சொல்றான், காலம் மாறிவிட்டது, மனிதர்கள் மாறிவிட்டார்கள், சகோதரன் சகோதரனாக இல்லை, நண்பன் நண்பனாக இல்லை. முத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சது, நம்ம மக்கள், உலக மக்களுக்கு கிடைச்சது இந்த ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாம் நல்லவங்களா, இப்ப மாறிட்டாங்களா? அப்போ நல்லவங்களா இருந்து இப்ப நம்ம மாறிட்டோமா? மனிதன் மனிதனாகத்தான் இருப்பார்.
காரணம் என்ன சொன்னா, முதல் மனிதர் தப்பா இருந்தா மன்னிச்சுக்க, முதல் மனிதர் தவறு செய்தார். ஆக உலகம் அழிய முடியவரைகளையும் கடைசி மனிதரும் தவறு செய்வார். தப்பு இருந்திருக்காரு எல்லாத்தையும். குறைகள் நிறைகள் நிறைந்தவனான் மனிதன். ஆகவே மற்றவர்களை நிறைகளை பாராட்டுவோம், குறைகளை வெற்றி தருவோம், நம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று கூறி இந்த பொறுப்பு அழைக்கிறேன். படிச்சுக்குவோம். இப்பொழுது பொறுப்புகள் வாசிக்கப்படுகிறது. முதலாவதாக இந்த சங்கத்துடைய கௌரவ தலைவராக எம் அப்துல் ஜப்பார் மன்னடி அவர்கள் இன்ஷால்லா பொறுப்பேற்பார்கள். அடுத்தபடியாக கன்வீனராக சங்கத்துடைய தலைவர் அப்துல் காதர் அவர்கள் இருப்பார்கள். கன்வீனராக செக்கடி பள்ளியுடைய தலைவர் MSM யூசுப் அவர்கள் இருப்பார்கள். அடுத்தபடியாக தலைவராக AR அமானுல்லா மன்னடி அவர்கள். அடுத்தபடியாக அகமது இப்ராஹிம் வைஸ் பிரசிடென்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அடுத்தபடியாக மௌலானா அகமது இப்ராஹிம் வைஸ் பிரசிடென்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மன்னடி. அடுத்தபடியாக AM ஜாஃபர் அலி செக்ரட்டரி சிந்தாரிப்பேட்டை. அடுத்தபடியாக அஷரப் அலி ஜாயிண்ட் செக்ரட்டரி மின்ட் மாங்கல் சிட்டி. தஸ்லீம் ஜாயிண்ட் செக்ரட்டரி PRO மன்னடி. அகமது அப்துல் காதர் ஜாயிண்ட் செக்ரட்டரி PRO சிந்தாரிப்பேட்டை. அகமது அலியார் டிப்டி செக்ரட்டரி மன்னடி. அப்துல் ஜப்பார் ட்ரெஷரர் செவன் வெல்ஸ். அடுத்தபடியாக எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்கள் அகமது அஸ்லம் பாலவாக்கம், ஷிஹாபுதீன் ஃபெர்மன் புரசைவாக்கம், அப்துல் ஹாதி SMS மன்னடி, இப்ராஹிம் ஆரன் ஃபுட்ஸ் சிந்தாரிப்பேட்டை, முகமது மீரா சாஹி எக்ஸ் செக்ரட்டரி KMC, தமீம் அன்சாரி ராயபுரம், அகமது அனஸ் ராயப்பேட்டை, அகமது ரசூல் மன்னடி, முகமது நூர் நியூ காலேஜ் மன்னடி, முகமது யூசுப் சலாமத் மன்னடி, ஜசீம் அட்வொகேட் மன்னடி, இக்பால் விக்டரி ஸ்போர்ட்ஸ் அடையார், அல்தாப் மன்னடி, இஸ்ஸத்தின் AH குரூப் மன்னடி, அகமது பஷீர் சேத்துப்பட், தமீம் 1008, முகமது சக்கீப் புரசைவாக்கம், முகமது இக்பால் AMK ஃபேமிலி மயிலாப்பூர், ஆஷிக் புரசைவாக்கம், கைசர் சீப்போல் சேத்துப்பட், முகமது இலியாஸ் AM அகமது அன்போ மன்னடி, SOS பாட்சா புரசைவாக்கம். அடுத்தபடியாக அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுல SMS அஸ்லம் எக்ஸ் செக்ரட்டரி KMC மன்னடி, MS சிஹாபுதீன் மன்னடி, ஷேக் முகமது AJ ஆயில் கொத்தவாச்சாவடி, JM சம்சுதீன் பிரின்ஸ் இந்தியா ராயப்பேட்டை, அப்துல் அஜீஸ் மன்னடி, அப்துல் ரஜாக் சேஸ்கம் தோசலை, MS சைஃபுதீன் சீப்போல் சேத்துப்பட், LMS அன்வர் மரிக்கையர் ஃபேமிலி தோசலை, ஜமால் முகமது சீனா புரசைவாக்கம்,
நாசர் ஏஎன்கே ஃபேமிலி மந்தரவி, எம்ஐ முகமது இக்பால் மன்னடி. அடுத்தபடியாக சங்கத்துடைய நோக்கங்கள் பற்றி விளக்கம் அளிப்பதற்காக அப்துல் காதர் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய நீண்ட நாள் எல்லாருடைய ஆசையான நமக்கு மெட்ராஸ்ல நமக்கு ஒரு அசோசியேஷன், நமக்கு ஒரு பில்டிங், நமக்கு நம்ம ஊரு சம்சுல் இஸ்லாம் சங்கம் மற்ற எல்லாருக்கும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு டீம். இது எல்லாருமே ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தாங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 2-3 ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த டீம் ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அந்த டீமுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சில குழுக்கள் 6 விதமான குழுக்கள் ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். அந்த 6 விதமான குழுக்களை நான் சொல்லிடுறேன். முதல் குழு பாத்தீங்கன்னா கல்வி உதவி மற்றும் வழிகாட்டல் குழு. இரண்டாவது குழு பாத்தீங்கன்னா சட்டம் மற்றும் அரசு சார்ந்த உதவி குழு. மூன்றாவது குழு மருத்துவம் மற்றும் அவசர உதவி குழு. நான்காவது குழு பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் ஊக்குவித்தல் மற்றும் வழிகாட்டல் குழு. ஐந்தாவது குழு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மேம்பாட்டு குழு. ஆறாவது குழு சென்னை வாழ் முகல்லாவாசிகளின் பொது உதவிகள் மற்றும் ஆலோசனை குழு. இந்த 6 விதமான குழுக்கள்ல முதல்ல கல்வி உதவி மற்றும் வழிகாட்டல் குழுல பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்து சென்னையில் வாழும் நமது மக்களுக்கு மற்றும் நமது முகல்லா வாசிகளுக்கு சரியான வழிகாட்டல் வழங்கப்படும். வழிகாட்டுதல் என்பது எது சார்ந்த கல்வி எங்கு படிக்கலாம், அதற்கான வசதி வாய்ப்புகள் எந்த பள்ளி எந்த கல்லூரியில் உள்ளது என்பதை சிறந்த அறிஞர்களை கொண்டு வழிகாட்டப்படும். இரண்டாவது சட்டம் மற்றும் அரசு சார்ந்த உதவிக்குழு. சென்னையில் வாழும் நமது மக்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவிகளை சிறந்த அனுபவமிக்க வழக்கறிஞர்கள் மூலம் ஆலோசனைகளும், அதுபோல நமது மக்களுக்கு தேவையான அரசு சார்ந்த தேவைப்படும் உதவிகள் கிடைக்க வழிவகுக்கப்படும். மூணாவது மருத்துவம் மற்றும் அவசர உதவிக்குழு. சென்னை நோக்கி வரும் நமது மக்களுக்கு மருத்துவ உதவியை அவர்களது தேவைக்கு ஏற்ப அவசர உதவியாக சிறந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் சிகிச்சை பெற்று நலம் அடைந்திட வழிகாட்டப்படும். நாலாவது பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் ஊக்குவித்தல் மற்றும் வழிகாட்டல் குழு. நமது மக்களுக்கு மிகவும் அவசிய தேவையான சுயமாக தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறும் விதத்தில் அவர்களுக்கு ஊக்கமளித்து வழிகாட்டப்படும். அஞ்சாவது விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மேம்பாட்டு குழு. நமது ஊருக்கு அவசிய தேவையான விளையாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு நமது மக்களை விளையாட்டு துறையில் மேம்படுத்தி சிறந்த வீரர்களாக வருங்காலத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிட முழு உதவி செய்யப்படும். ஆறாவது சென்னை வாழ் முகல்லா வாசிகளின் பொது உதவிகள் மற்றும் ஆலோசனை குழு. நமது மக்கள் அவசர தேவைக்காக மற்றும் பல்வேறு காரணங்களால் சென்னை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப எது மாதிரியான உதவிகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப வழிகாட்டப்படும். மேற்கூறப்பட்ட அனைத்தும் புதிதாக அமைக்கப்பட்ட SIS சென்னை குழுவினரால் எந்தவித சுய லாபமும் இல்லாமல் கருத்து ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும். அதற்கு சென்னை வாழ் SIS முகல்லாவாசிகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுகிறோம். மேற்கூறப்பட்டவைகளை மேம்படுத்த சிறந்த ஆலோசனைகளை நாங்கள் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். உங்களது ஆலோசனைகள் எங்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக சிறப்புமாறு ஹாஜி SMS அஸ்லம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நம்முடைய சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் நாம் எல்லோரும் இதுவரை கேள்விப்படுவதெல்லாம் தலாக் செய்வதற்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்று இல்லாமல் ஒரு பொது நலத்துடன்
ஒரு நீண்ட தூர தொழில் நோக்கத்தோடு சென்னையில் ஒரு நம்முடைய பிரான்ச் ஆரம்பிப்பது பற்றி ஆலோசனை நடந்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் அதுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். சீரும் சிறப்புமாக அதை நடத்த வேண்டும். இங்கு சற்று முன் கூறியவர்கள் எல்லாம் பலவை மறந்து விடுங்கள், புதியவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அது சொல்வதற்கு வென்றால் நன்றாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு முறையாக இருக்காது. காரணம் என்னவென்றால், நமது ஊரில் நம் அப்பாமார்கள் பல நிர்வாகங்களை பலவிதமான நோக்கங்களுக்காக செய்யப்பட்டு பழைய நிர்வாகங்களை எடுத்துக்கொண்டால் 100 வருஷத்தை தாண்டியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக ஒரு நிர்வாகத்தையும் தானே வைத்துக் கொண்டு, தானே அறிந்து கொண்டு, தானே செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய நிர்வாகத்தில் ஒரு டீம் இருந்து விட்டால் அந்த டீமை இன்னொரு டீமிற்கு ஒப்படைத்து அவர்களை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறி செய்வதுதான் வயதுக்கும் அனுபவத்திற்கும் கூடுதலாக உள்ளவர்களுக்கு அறிகுறியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன வேண்டுகோள். இப்பொழுது நீங்கள் வாசித்தீர்கள், சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஒரே குடும்பத்தில் 2 நபர்களை போட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. உதாரணமாக என்னையும் என் மகனையும் போட்டிருக்கிறீர்கள், அதுபோல் மற்றவர்களை போட்டிருக்கிறீர்கள். அதுபோல் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் இயக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நன்மையாக இருக்கும். அது காலப்போக்கில் மோனோப்பியாகிவிடும். அதனால் அதை சற்று மாற்றி அமைத்துக் கொண்டு நல்லபடியாக செய்ய வேண்டும், நல்லபடியாக வளர வேண்டும் என்று வேண்டி துஆ செய்கிறேன். ஸலாம் அலைக்கும். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு நம் சங்கத்துடைய முன்னாள் செயலாளர் ஹாஜி எம்.ஏ. அப்துல் காதர் பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவை அனைத்தும் இறைவனுக்கு உரியது. அவன் அருளாளன், அன்புடையோன், தீர்ப்பு நாளில் அவன் நீதிபதி. இறைவா, நாங்கள் உன்னையே பெற்றுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நல்லது தேடுகிறோம். நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டி அருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய இந்த ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்துடைய அதிராம்பட்டினம் தலைவர், செயலர், பொருளாளர் அவர்களை, சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷம்சுல் இஸ்லாம் சங்கம் அசோசியேஷனுடைய கௌரவ தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களான அத்தனை பேருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் என்னுடைய இறையின் கடிந்த சலாத்தினை விளக்கம் தெரிவிக்க முயல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றுத்தான் ஒரு வேடையை நான் கேட்கிற பொழுது வந்திருக்கின்ற விருந்தாளி சலாம் சொன்னார். இதற்கு உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் வாய் மூடி வெறுமனே இருந்தார்கள். என்ன உங்களுக்கெல்லாம் சேரலமா? உங்களுக்கு மட்டும் சலாத்துடைய வரக்கத்து கிடைத்தால் போதுமா? சலாம் சொல்லக்கூடியவருக்கு பதிலாக அது கிடைக்க வேண்டாமா என்று வருத்தப்பட்டார். சிலவர்களிலே இருக்கிறது, சலாம் சொன்னால் சப்தமாக எல்லோருமே அழைக்கும் சலாம், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று நீங்கள் சொன்னால் அதே சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று எதிர்த்து நீங்கள் சொல்லக்கூடாதா என்பதாக வருத்தப்பட்டார். அதேபோல் சிறு வருத்தம் எனக்கு ஏற்கின்றது, அதை நான் தெரிவித்துக் போனேன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களிலே யார் சொன்னார், சலாம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக முயற்சிக்கிற போது கல்லூரியிலே முதல்வராக இருந்தேன். அப்போது இடங்கள் ஜோடுகளுக்கெல்லாம் நான் போக முடியவில்லை. புறப்படுவதற்கு 2 நாள் முன்பதாக அப்துல் காதர் ஆலி சாஹிப் அவர்களை பார்த்து, இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், எந்த ஜோடு வகுப்புகளுக்கும் நான் சொல்லவில்லை, சில நிலைகள் எனக்கு தெரியவில்லை, எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு 15 நிமிடம் கூட பேசிக் கொண்டிருந்தேன்.
அவர் பல விஷயங்கள் சொன்னார்கள், அதையெல்லாம் விட்டு விடுகிறேன். முக்கியமாக சொன்ன விஷயம் என்னவென்றால், அங்கே போகிற போது மிகவும் முக்கியத்துவமாக சலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு நீங்கள் சலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு நண்பரை ஒரு தூணுக்கு மறைவிலே அந்த பக்கம் பார்க்கிறீர்கள், அங்கே சுற்றி கொண்டு இந்த பக்கம் வருவார், அப்போது வந்தாலும் கூட நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். எந்த அளவுக்கு என்றால், இவர் என்ன பைத்தியவர்களாக இருப்பான் கொண்டிருக்கிறதை கண்டவர்களெல்லாம் சலாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். காரணம் என்னென்றால், நீங்கள் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு தெரிந்தவர் அல்ல, யாரோ ஒருவர், அவர் ஒரு உதவியாக கூட இருக்கிறார். அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லி அவர் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த சலாத்தினுடைய பயனை அடையாமல் விடாதீர்கள் என்று பல விஷயங்களில் ஒரு செய்தியாக இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த நல்ல இடத்திலே இந்த செய்தியை சொல்லி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக, இந்த சங்கம் புதிதாக ஒரு 9 ஆண்டுகளாக பதவியேற்று இருக்கக்கூடிய இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கம் பல பெரும் முயற்சிகளை செய்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் செய்யாத பல விஷயங்களை மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு என்னவென்றால், 2 நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஒன்றாவது கஜா புயல், இரண்டாவது கொரோனா. இந்த 2 சந்தர்ப்பத்திலும் நமது சங்கமாற்றிய பணி இருக்கிறதே மற்ற எல்லா ஊர்க்காரர்களாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான பணி. அதாவது வரவு எங்கிருந்து வருகிறது, செலவு எப்படி செய்யப்படுகிறது என்றெல்லாம் சந்தேக கணக்கு எழுப்பதெல்லாம் வாயடைத்து போகின்ற அளவுக்கு நம்முடைய சங்கம் மிக அற்புதமான சேவைகளை செய்தது. சம்சுல் இஸ்லாம் சங்கம் மட்டுமல்ல, அதேபோல் பைத்துல். இவருடைய கட்டிடத் துணிவையே ஒரு ஜானகி என்று ஒரு பெண்மணி வேலை செய்தார். அவருடைய வீட்டை அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டது கஜா புயல். தான் நாங்கள் 15 நாட்களாக படுத்திருக்கோம். தாசில்தார் வந்தார், மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள், எதுவுமே எங்களுக்கு செய்திருப்பதில்லை. நானும் எத்தனையோ முறை நேரிலே சென்று முறையிட்டேன். அவர்களும் எங்களுக்கு ஜாதி சங்கம் எதுவுமே எங்களுக்கு எதுவும் சென்றதில்லை. அந்த செய்தியை நான் இந்த சங்கத்தில் வந்து சொன்னேன். உடனடியாக எங்களுக்கு அந்த கமிட்டியை அந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். அந்த பெண்ணை யாரென்று கண்டு அவளை விசாரித்தார்கள். விசாரித்து 3வது நாளிலே அவளுடைய வீடு முன்னாடி இருந்ததை போல ஒரு 25% அதிகமான அளவுக்கு அளவை கூட்டி தீ பற்றினால் இல்லாத கோழிகளை போட்டு கொடுத்து அருமையான வீட்டை கட்டி கொடுத்தார். 3 நாட்கள். அவள் சொன்னால், அவங்க யாருமே எனக்கு தெரியாது, அது விளைவுக்கு நான் காலில் விழுந்து வந்தாடி அவங்களுக்காக நான் ஆண்டவர்களை பிரார்த்தனை செய்கிற பெருமணி சொன்னார். அப்படியெல்லாம் ஜாதி மதம் இனம் இளையோரெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட சாதாரணமாக 1000 கொடுக்கிறது, 500 இல்லை, வீடு கட்டிக் கொள்வது ஒரு விஷயம். 30,000 வரும், 40,000 எல்லாம் இருந்தாலும் ஒரு தேவைக்கு ஏற்றவாறு கட்டிக் கொடுத்தெல்லாம் மிகப்பெரிய சிறப்பான பணியை செய்தார்கள். அந்த பணிகளின் காரணமாகத்தான் இங்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாலெல்லாம் இந்த சம்சுல் சங்கம் நன்றாக மதிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, என்ன கேட்டாலும் அவர்களால் கொடுக்கப்படுகிறது. இப்படி அருமையான சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கம், எனக்கு ஒரு குறை, நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் இடங்களுக்கு அந்த ஊரில் அமைப்புகளுக்கு பேச சென்றிருக்கிறேன். அப்படி பேச சென்றிருக்கிறவர்களெல்லாம் பார்த்தால் இந்தியன் அசோசியேஷன் ஒன்று இருக்கும், அதுவே அந்த ஊர் நண்பர்கள் இருப்பார்கள். அப்புறம் தமிழ்நாடு அசோசியேஷன் ஒன்று இருக்கும், அதுவையும் அந்த நண்பர்கள் இருப்பார்கள். அதற்கு மேல இன்னொரு அசோசியேஷன் இருக்கும், கடையநல்லூர் அசோசியேஷன் என்று ஒரு அசோசியேஷன் இருக்கும். இந்த கடையநல்லூர் அசோசியேஷன்காரர்கள் அவர்களுக்கான ஒரு அசோசியேஷன், அந்த அசோசியேஷனை கொண்டு போய் தமிழ்நாட்டுக்காக, அதற்கு மேல் இந்தியாவுக்காக, துபாயிலும் பார்க்கலாம், சவுதியிலும் பார்க்கலாம், குவைத்திலும் பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவிலும் பார்த்தேன். அப்படிப்பட்ட அமைப்பு கடையநல்லூர்காரர்களுக்காக இருக்கிறது. இந்த ஊருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அந்த சங்கங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றன. சங்கங்கள் சேவை செய்வதற்கெல்லாம் முதலாவதாக வேண்டியது புளூஸ், பணம் இருந்தால் ஒழிய எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. அப்படி செய்ய முடியாத சூழ்நிலை சங்கத்தை வைத்துக் கொண்டு மாதத்துக்கு ஒருவரை கூட்டு பேசி டீயக்கூடிய வடையை சாப்பிடு என்று கொண்டிருந்தால் விஷயம் நடக்கவே நடக்காது. அதற்குரிய சந்தா துறைகள் முறையாக வந்து சேர வேண்டும். இதல்லாத பிற வசூல்கள் அந்த சங்கத்திற்கு வர வேண்டும். அப்படியெல்லாம் வந்தால்தான் அந்த சங்கம் நிச்சயமாக ஒரு வளர்ந்த சங்கமாக இருக்கும்,
சேவைகளை செய்ய முடியும். அந்த சேவைகளை நாம் பேறு பெற்று விளங்க முடியும். அதாவது ஒரு சங்கம் துவக்கப்பட்டு 105 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்முடைய மக்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய சென்னையிலே இப்படி ஒரு பிரான்ச் திறக்கப்படுவது என்றால் அது உண்மையில் இப்படியாவது ஆண்டவனுக்கு அறிவித்திருக்கிறானே என்றுதான் பாராட்ட வேண்டும். இந்த சங்கம் இன்னும் என்னென்னெல்லாம் சாதிக்க போகுது நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்க நினைக்கிறேன், முத்துப்பேட்டைக்காரர்களுக்கு சென்னையிலே ஒரு கட்டணம் இருக்கிறது. முத்துப்பேட்டைக்காரர்கள் போனால் அங்கே தங்கிக் கொள்ளலாம். மற்ற இடங்களிலே வெயில்காரர்களுக்கு வாடகை விடுவார்கள். அது இல்லாமல் 15 கீழே கடைகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி பொருளை முறையாக ஈட்டி அந்த பொருளை நல்ல முறைகளை பயன்படுத்தி ஒரு வருவாய் ஏற்படுத்திக் கொண்டார். வருவாய் சமயங்களில் சண்டை சித்தர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் உறுப்பினர்களுக்கு தேவையில்லை. யாரெல்லாம் 100% பொருளாதாரத்திலே நேர்மையாக இருக்கிறார்களோ, பொது பணத்தை பொது பணம் என்று வைத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் அந்த சபைக்கு வந்தார்களால் நிச்சயமாக அது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் பட்டினத்துக்காரர்கள் பல லட்சம் பேர் வாழக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அந்த மூர்த்தி பள்ளிவாசலே தலைவராகவும் செயலாளராகவும் அதனால் பட்டினத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அல்லாஹ் அவரிடத்தை படைத்த அந்த கடமையை முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த முறை அவர்களை தேடி தேடி வருகிறது. தாக்குனாருக்கு பிறகு மகனும், அதற்கு பிறகு தோழர்கள் மற்றவர்கள் அவரிடத்திலே அடுத்த தோழரும் அங்கே தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து செயல்படுத்தக்கூடிய நிலைகள் நாம் பார்க்கிறோம். நான் நண்பர் ஜப்பார் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி இருக்கிறது பொறுப்புகள் எல்லாம் என்று கேட்ட போது, பொறுப்புகள் சிரமம் தான், இருந்தாலும் அந்த சிரமத்திலிருந்து மீண்டு வருகிற பொழுது அழகான அன்றைய ஆண் குழந்தை பிறந்தது கொண்டு ஒரு மகிழ்ச்சி அது தருகிறது என்று சொன்னார். பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வக்கும் சொத்துக்களை எல்லாம் நாம் மீட்டிருக்கிறோம் என்று சொன்னார். அது மிக சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு 2-3 மாதத்திலே இன்னொரு 7 கோடி ரூபாயோ 8 கோடி ரூபாயோ பொறுமையுள்ள இன்னொரு நிலம் அந்த பள்ளிவாசலுக்கு தர இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இல்லாமல் இருக்கிற போது அதெல்லாம் நடக்கவில்லை. சாமானியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த முறையெல்லாம் தானாகவே வந்து சேர்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தூய்மையான எண்ணம். அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம். இவரை எந்த விதமான குறைபாடுகளுக்கு இடம் வைக்கக் கூடாது. அல்லாஹ்வுக்காகவே முழுமையும் நாம் பணியாற்றுவோம் என்ற எண்ணத்திலே அதோடெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றனர். அப்படியெல்லாம் செய்கிற காலத்திலே நமது ஊருக்காக இருக்கிற இந்த சங்கத்தில் நம்ம ஊருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹேண்டிகேப் குறைபாடு என்று சொன்னால், முத்துப்பேட்டைக்காரரோ அந்த மருத்தூர்காரோ தஞ்சாவூர்காரரோ போனால் நான் திருச்சிக்கு போனேன், எங்க தங்குறீங்க? நம்ம சமூக வீட்டுல தங்குறேன், என் அண்ணன் பஞ்சாயத்து வீட்டுல தங்குறேன், அல்லது ஒரு மகன் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். யாராவது பிழைக்க போனா மெட்ராஸ் அவ்வளவுதான் தவிர நம்முடைய சமூக ஜாதிகள் எல்லாம் வெளியூரிலே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம ஊருக்காரர்கள் வெளியிலே போனால், சென்னைக்கு போனால், சென்னையிலே தங்குவதற்கு லாட்ஜுகளை தவிர வேறு இடங்களை நாடி செல்ல முடியவில்லை. வீடுகள் எல்லாம் இன்றைக்கு வாடகைகள் 30,000 40,000 என்று ஏறிக்கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் உறவினர்களாக இருந்தாலும் கூட ஒரு இரவு அல்லது ஒரு பகல் அல்லது ஒரு நாள் முழுவதும் இடம் தரக்கூடிய தவிர வேறு வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. அதனால் நமக்கென்று ஒரு இருப்பிடம் அங்கே அமைக்கப்படுவதற்கும் இந்த சென்னை சாப்டர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் மிக அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டோம், பொருள்களை செய்து கொடுக்க வேண்டும். நம்மிலே கூட ஒரே வாழ்வுகளை செய்து முடித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வசதிகளை எல்லாம் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரே ஆளே அதை செய்து கொடுத்தால் அதனுடைய ஆக்கிரமிப்பு அவருக்காகவே ஆகிவிடும். அப்படி வேண்டியதில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல கட்டிடத்தை உருவாக்கி அங்கே சங்கத்தையும் வைத்து நம்முடைய ஊர்க்காரர்கள் வசதியாக வெளிநாட்டுக்கு போகிற போது, வெளிநாட்டிலிருந்து வருகிற போது தங்குவதற்கு, வேறு வேலைகளாக போகிற போது தங்கு ஓசியில் அல்ல, ஒரு குறைந்த கட்டடத்தை கொடுத்துத்தான் தங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த சென்னை சங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கடைவல்லூர்காரர்களை நீங்க யாரும் தெரிந்தால் கேட்டு பாருங்கள். ஒரு அசோசியேஷன் எப்படி செயல்படுகிறது என்று கேட்டு பாருங்கள். அப்படி பார்க்கிற போதுதான் நம் ஊரை விட கிட்டத்தட்ட இன்னொரு 10,000 ஜனத்தொகை குழுக்களாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த ஊரிலே நம்மை விட 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இந்த உதவிகளின் மூலமாக படித்த ஏழை மக்கள். அவருக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் நிறைய உதவி செய்திருக்கிறது. அந்த உதவிகளை பெற்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் இயந்திருக்கிற போது காலம் கடந்து விடவில்லை. அதாவது முகமது கிளை சொல்லுவார், யுவர் கிரேட்டஸ்ட் பட் ஐ எம் த லேட்டஸ்ட் என்று சொல்லுவார்.
நீங்கள் ரொம்ப வேர்ல்டு சாம்பியனாக இருக்கலாம், நான் லேட்டஸ்டாக நான் தான் சாம்பியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் காலங்களில் வந்திருந்தாலும் கூட இந்த 105வது ஆண்டிலே இப்படி ஒரு உரையும் நம்முடைய உள்ளத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்று கூட சென்னையில் இந்த கூட்டத்திலே என்னுடைய நண்பர்களோட கூட்டத்திற்கு அழைப்பு இல்லாமலே சென்றிருந்ததாகவும் அவர் ஒரு குறையை பெற்றுக் கொண்டதாகவும் சொன்னார். என்னவென்றால் அவ்வளவு கண்ணியமானவர்களால் வந்து கூறியிருக்கிறார்கள், நல்ல தனம் படைத்தவர்கள் வசைபடுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துல யாராவது ஒரு எழுந்து எல்லோரும் இந்த நிறுவனத்துக்காக பெரிய பொருளுதவியை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இயங்க முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு ஆபீஸுக்காக ஒரு கிளப்பை 10,000 ரூபாய்க்கு குறைந்த கிளக்காக வைத்திருக்க முடியாது. நம்ம சங்கம் கூட 10,000 ரூபாய்க்கு மேலதான் சங்கம் கொடுத்து பணம் கொடுத்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இருக்கிற போது பொருளாதாரங்களுக்கு தேவை. பொருளாதாரத்தை எப்படி ஈட்டுவது என்பதற்கு இங்க இந்த சங்கத்துடைய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அருமையாக கான்ஸ்டிடியூஷன் அமைப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் வாங்கி பழைத்துக் கொண்டிருந்தேன். நான் செயலாளராக இருக்கிற போது கூட இதனுடைய கைக்கு கிடைக்கவில்லை. மறுபடியும் அட்வொகேட் அப்துல் வல்லாக்காவுடைய கஜானாவிலே இருந்தது என்று சொல்லி தேடி கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள். இது கிடைத்தற்கரிய ஒரு அற்புதமான பொருள். இதை வைத்து இதனுடைய அடிப்படையிலேயே நாம் இயங்கினால் போதும் மிகச் சிறப்பாக இயங்கலாம். அந்த இயக்கத்துக்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, இதெல்லாம் ஈடுபட முடியாது என்று யாரும் சொல்லக்கூடாது. அத்தனை வேலைகளுக்கு இடையிலே என்றால் இங்கே பல பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கோடியாக சம்பாதிக்கிறவர்கள், கோடியாக தர்மம் செய்யக்கூடியவர்கள். டாட்டாவை பற்றி நாம் படிக்கிறோம், சிவநாடாரை பற்றி நாம் படிக்கிறோம். எத்தனை 1000 கோடி ரூபாய்களை தர்மமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நுள்ளி கொடுக்காத ஒரு காலத்தை கூட அவர்கள் அள்ளி கொடுக்கின்ற தனவான்களாக இருந்து நிறைய தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய வரலாறுகள் தான் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். நம்முடைய உடலுக்கு தகுந்த வீக்கம் மாதிரி நம்மால் உண்மையை நாம் கொடுத்தால் மற்றவர்களால் உண்மையை அவர்கள் கொடுத்து இந்த இயக்கங்களை வலுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனாலே உலக தூய்மையோடு நாம் மக்களுக்காக பணியாற்றவர்கள் அந்த பணியை அப்பழுக்கற்ற பணியாக நம்முடைய பணி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு நாம் எல்லோருமே நிச்சயமாக இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு முயற்சி செய்வோம் என்று சொன்னால், இன்னும் சென்னையிலே மட்டுமல்ல, இன்னும் வேற எங்கெல்லாம் நம்முடைய நிறுவனங்கள் இயக்கப்பட முடியுமோ அங்கெல்லாம், ஆனால் சென்னை தான் அதற்கு பொருத்தமாக இருக்கும். அங்கெல்லாம் நம்முடைய மக்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். அந்த இடத்தை இப்படி செய்வது என்ற பொருத்தமாக இருக்கிறது. அந்த அளவிலே நிச்சயம் இது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சொல்வதோடு மட்டும் இருக்கக்கூடாது, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையிலே நான் சொல்லிவிட்டு பேசிவிட்டு எதிர் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகிவிட்ட ஒரு பென்ஷன் ஆபீசர். என்னுடைய தகுதிக்கு தகுந்தவாறு முதல் கட்டமாக ஒரு 10,000 ரூபாயை இந்த சென்னை பிரான்ச் ஷம்சுல் சங்கத்திற்கு வழங்குகிறேன் என்பதை உறுதியாக கூறி, மற்றவர்களும் தங்களால் முடிந்த நிதிக்கு உதவிக்கு அதிகமான கூட இன்னும் வழங்கி கொண்டிருந்தால் நிறைய பொருட்கள் உதவி அந்த பொருளாதாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி திட்டங்கள் எல்லாம் ஒன்றாக திட்டார். சென்னையிலே ஒரு ஆபீஸ் வேண்டும் என்றால் கூட்டம் குழுவார் இவ்வளவு பெரிய ஆபீஸ் ஆடத்தில் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கலாம். அவர்களுக்கு பல அசௌகரியங்கள் இருக்கலாம். அதெல்லாம் விட்டு நமக்கென்று ஒரு இடம், அப்ப ஒரு குருவிக்கு ஒரு கூடு இருந்தது போல நமக்கென்று ஒரு இடம் இருந்தது என்று சொன்னால் அதை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் அதில் தானே இருக்கிறேன், நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் நினைக்காமல் இங்கிருப்பவர்களும் கொடுங்கள், அங்கிருப்பவர்களும் கொடுங்கள். சந்தாதாரர்களைத்தான் மிக முக்கியமாக இருக்கிறார். அந்த காலத்துக்கு 4 அணாவோ 5 அணாவோ சந்தா, அந்த சந்தாவை எல்லோரும் கட்டிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது, 10 ரூபாயை மட்டும் இவர்கள் பெட்டி கேஷாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். கணக்கு போட்டு பாருங்கள், 10 ரூபாய் 1920. நீங்க ஒரு போன் 1,03,000 ரூபாய். நான் என்னுடைய காலத்தில் நான் ஒரு 30 வருஷம் நான் இணைய படிச்சு போன் 25,000 வித்தது. அந்த 10 ரூபாயை கணக்கிட்டு பாருங்கள். இப்ப இந்த போன் எவ்வளவு பார்த்தால் 1,00,000 ரூபாயை பெட்டி கேஷாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் எவ்வளவு கேஷ் நம்முடைய டெபாசிட்ல இருக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்கிறேன். எது இருந்தாலும் அருள் இல்லாக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னாரு. அதாவது இந்த அமைப்பு அருளும் பொருளும் சேர்ந்தது. இஸ்லாமிய அடிப்படையில் சுன்னத் ஜமாத்துடைய அடிப்படையில் இந்த சங்கம் இயங்க வேண்டும் என்ற கட்டளை முதலாவது கட்டளையாக இருக்கிறது. நாம் இஸ்லாமியர்களாக மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்களாக மற்றவர்களுக்காக நம்மை கொஞ்சம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்து இதை பணியாற்ற வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஒரு அட்வொகேட் இருந்து போட்டால் கூட அவ்வளவு அருமையாக போட்டிருக்க முடியாது. தெளிவாக தெளிந்த தமிழிலேயே அருமையாக இதை அசைத்திருக்கிறார்கள். இதை ஃபாலோ பண்ணினாலே போதும். சென்னைக்கென்று தனியாக பயிலாவெல்லாம் தேவையில்லை.
இதையே அமைத்துக் கொண்டு அங்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சில மாற்றங்களை செய்து கொண்டு அங்கு இருந்து கொள்வதாக என்பதை என்னுடைய ஆலோசனையாக சொல்லி வந்திருக்கின்ற நண்பர்கள், வர முடியாமல் இருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேரும் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போது கொடுத்தால்தான் ஒரு காலம் வரும். தர்மம் செய்வதற்கு ஆயிற்றே என்று சொல்லி யாராவது இந்த வாருங்கள் தர்மம் செய்வர்கள் வாங்கி விட்டால் இதுல எல்லாம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காலம் கூட ஒன்று வரும் என்று சொல்வார்கள். ஒரு பழமொழி வந்து எதுவுமே வரும், ஈயனை இறத்தல் இழிந்தொன்று. ஏதாவது எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்கறது ஒரு ஈவாத செயல். ஏன் என்பது அதுவும் இழிந்தொன்று. ஒரு 10 பைசா தான் கேட்கிறான், அவன் 10 பைசா இல்லாம கேட்கிறான். அந்த 10 பைசாவும் எழுத இல்லையப்பான்னு சொல்லக்கூடிய ஈயன் என்றது அதையும் எழுந்தொன்று. ஈயன் என்றது அதையும் எழுந்தொன்று. இப்படி கொடுப்பவர்கள் கேட்பவர்களுக்கு விட இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மோசமானவர்கள். அதற்கு மேலும் சில வரிகள் அதை கொள்ளையன் என்றது அதையும் விழுந்தது. இதை கொடுக்கிற போது இல்லை என்று இருக்குது வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிற போது கொடுக்க முடியாத சூழ்நிலை வருவதற்கு முன்னதாகவே கொடுத்து பழகிக் கொள்ளுங்கள். கொடுப்பதுதான் அதனுடைய பொருள். என்ன நாம் உடுக்கிறோமோ அதனுடைய உடை, என்ன நாம் உண்கிறோமோ அதனுடைய உணவு, எதை நாம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய பொருள். அது அல்லாமல் இவர் எதையை வைத்து விட்டு போனாலும் இங்கு யாருக்குமே எந்த பலனும் ஏற்படாது. அது அவர்களுடைய ககனுடையோடு போய்விடும். இங்கு எதுவுமே எட்டு பார்ப்பதற்கு எதுவும் கிடையாது. பின்னால் வருபவர்கள் அடைத்து பிடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொள்வார்கள். அதுதான் நடக்கும். இருக்கிற உணவை கொடுத்து பழகிக் கொள்ளுங்கள் என்ற பழமை வாய்ந்த செய்தியை கொடுக்க சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை சொல்வதோடு இங்கு இந்த அழைப்பை ஏற்று அருமையான நேரத்தில் இங்கு வந்து குடியிருக்கக்கூடிய சென்னை வாசிகளான ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்துடைய அசோசியேட் மெம்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெற்ற கோவரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த முறையாக வந்திருப்பவர்களுக்கு நன்றி சொல்வது நமது மரபு. அதன் அடிப்படையில் நன்றி நோய்களுக்காக தஸ்மீம் அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், உலமா பெருமக்கள், வெளிநாடு வாழ் மகிழாவாசிகள், சென்னை வாழ் மகிழாவாசிகள், இன்று புதிதாக பொறுப்பேற்று இருக்கின்ற நமது ஜமாத்தார்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் குரூப் போட்டோ இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க